வெல்கம் டு முகி ஷோஸ். இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா மேஜிக் பண்ண போறேன். ஸோ இந்த டிவைஸை பார்த்துக்கோங்க. மாயமில்லை மந்திரமில்லை. இந்த டிவைஸை பார்த்துக்கோங்க. பின்னாடி எந்த ஓட்டையும் இல்லை. டிவைஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்க்ரூவை இழுத்தீங்கன்னா நமக்கு இந்த நூல் வெளியே வரும். கரெக்டாக இந்த நூல் வந்துருச்சா? மறுபடியும் இழுத்தீங்கன்னா இந்த நூல் உள்ளே போயிடுச்சா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நூல் இழுக்கிறோம். ஸோ இந்த நூல் மேலே வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த நூலில் இப்படி கீழே இழுக்கிறோம். வந்துருச்சா? இதுக்கப்புறம் தான் மேஜிக்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓம். இப்போ பாருங்க. இந்த மேஜிக் டிவைஸோட வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்கிப் பண்ணி நான் புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 15 சென்டிமீட்டருக்கு பைப் எடுத்துக்கோங்க. ஸோ 2.5 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு பக்கமும் அது மாதிரி தான் 2.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கீழே வந்து 2.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்த நல்லா ஹைலைட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து நம்ம ட்ரில் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் ரெண்டு பக்கம் மேலே கீழே எடுத்தாச்சு. இப்போ வந்து ட்ரில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரில்லிங் மிஷின் நம்ம முன்னாடி தான் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ட்ரில் போட்டாச்சு. அப்படியே நேராக அந்த சைடும் பர்பண்டிகுலராக அந்த சைடும் வந்து ட்ரில் போட்டுக்கோங்க. ஓகே, ட்ரில் பண்ணாச்சு. ஸோ பைப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ண டஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் தொடச்சிக்கலாம். ஸோ தொடச்சிட்டு கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ரெண்டு நூல் எடுத்துக்கோங்க. நூல் 30 சென்டிமீட்டர் நூல் எடுத்துக்கோங்க. ரெட் கலர் நூல் 30 சென்டிமீட்டர் இருக்குது, ஒயிட் கலர் நூல் 30 சென்டிமீட்டர் எடுத்து பைப்புக்குள்ளே நூல் இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு பார்த்தா நேராக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பைப்புக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 4 நெட் எடுத்துக்கோங்க. ஸோ பைப்பில் வந்து ஒயிட் கலர் நூலை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஹோலில் போட்டு அந்த பக்கம் ஹோல் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு நெட்டை ஒண்டி முடி போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப டைட்டாக மாட்டாதீங்க, ஏன்னா வந்து எக்ஸஸாக இருக்க ஒயர் எடுக்கணும். ஸோ இப்போ ரெட் கலர் ஒயரை வந்து ஒரு ஹோலில் விட்டு இந்த பக்கமாக வெளியே எடுத்த அந்த எண்டு நூலை இப்போ ஒரு நெட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக போட்டுறாதீங்க. இப்போதைக்கு லைட்டாக போடுங்க. ஸோ நெட்டை வந்து ஒயிட் கலர் நூல் பக்கத்தில் விட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்து ஒயிட் கலர் நூலில் இந்த மாதிரி மாட்டிக்கணும். ஸோ அந்த மாதிரி மாட்டி இந்த பக்கம் நெட்டை எடுத்துகிட்டு இப்போ நெட்டை வந்து நூல்லேருந்து கழட்டிடுங்க. கலட்டின நூலை வந்து இந்த பக்கம் ஹோல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, பேரலாக அந்த ஹோல் வழியாக வந்து இப்போ எடுத்துக்கணும். ஸோ அந்த ஹோல் வழியாக இப்போ வெளியே எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 4 நெட்டையும் மாட்ட வேண்டியது தான் வேலை. ஸோ 4 நெட்டையும் வந்து நூலில் நல்லா மாட்டிடுங்க, டைட்டாகவே மாட்டிடுங்க. ஒரு நெட்டு டைட்டாக மாட்டுங்க, ஒரு நெட்டு வந்து லைட்டாக மாட்டுங்க. ஸோ இந்த நெட்டை வந்து லைட்டாக மாட்டிக்கோங்க, ஆனால் நான் என்ன பண்ணேன்னா டைட்டாகவே மாட்டிட்டேன். ஸோ டைட்டாக மாட்டினதால் கட் பண்ணி மறுபடியும் எடுத்தேன். ஸோ லைட்டாக மாட்டினீங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் இருக்க நெட்டை வந்து லைட்டாக மாட்டிடுங்க, ரொம்ப டைட்டாக 2 முடி போடாதீங்க, ஒரே முடி போட்டு மாட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். நூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக வரும். ஸோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறது தான் நம்ம கட் பண்ணோம். ஸோ இந்த பக்கம் லென்த்து வருது பார்த்தீங்களா, அந்த பக்கம் இழுத்திங்கன்னா இதை பாருங்கள், இதுதான் எக்ஸஸாக இருக்க நூல். இப்போ ஃபுல் ஒயிட் நூலையும் இழுத்திங்கன்னா இப்போ வந்து எக்ஸஸாக அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே வந்து நம்ம கரெக்டாக ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நூல் வச்சுருக்கோம். ஸோ மேலே நெட்டு வந்து ஒரு நெட்டு வந்து பைப் கிட்ட இருக்கணும், ஒரு நெட்டு வந்து கீழே தொங்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணோம். இப்போ இழுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் நூலோட பைப்பு வந்து பைப் கிட்ட இருக்கும் அந்த நெட்டு. இதை பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போகும். இவ்வளோ த்ரெட் இருக்குது உள்ளே. இப்போ இழுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்க நூல் வந்து ரெட் கலர் நூலுக்கு தெரியும். ஸோ இப்போ எக்ஸஸாக இருக்க நூலை கட் பண்ணிவிடுங்க. ஸோ எப்படி வந்து எக்ஸஸாக இருக்க நூலை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்டு வந்து பைப் கிட்ட இருக்கணும், ஒரு நெட்டு வந்து கீழே தொங்கிட்டு இருக்கணும். ஸோ ஒரு நெட்டு பைப் கிட்ட இல்லாமல் கொஞ்சம் நூல் மேலே இருந்துச்சுன்னா அந்த நூலை தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த நூலை கட் பண்ணி எடுத்து தான் இப்போ மார்க் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, நல்லா நாட் பண்ணி மாட்டியாச்சு. இப்போ வந்து மேஜிக் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நூல் எழுத்தா ஒயிட் கலர் நூல் மேலே போகும், ஒயிட் கலர் நூல் எழுத்தா ரெட் கலர் நூல் மேலே போகும். இதுதான் வந்து கரெக்டான அளவு. ஸோ ரெட் கலர் நூலை கீழே பிடிச்சிட்டிங்கன்னா ஒயிட் கலர் நூல் மட்டும் மேலே போயிட்டு வரும். இப்போ அதே மாதிரி ஒயிட் கலர் நூலை கீழே பிடிச்சிட்டிங்கன்னா ரெட் கலர் நூல் வண்டி மேலே போயிட்டு வரும். ஸோ லூஸாக விட்டுட்டிங்கன்னா ஒயிட் கலர் நூல் வெளியே வரும், ரெட் கலர் நூல்
ரெட் கலர் நூல் இழுத்தா ஒயிட் கலர் வரும், ஒயிட் கலர் நூல் இழுத்தா ரெட் கலர் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மேஜிக் டிவைஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி இல்லை ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லையும் நான் இருக்கேன். நீங்கள் ப்ரைவேட்டாக எந்த டவுட் கேட்டாலும் டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். டக்குன்னு போயிட்டு கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏமாத்திருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்கள் ஏமாத்திருங்க. ஸோ மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.